குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருவின் அனுகிரகத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பொண்ணுக்கு நிகரானவர் தங்கம், கோல்டு. நம்ம மேல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கோல்டாலேயே நம்மளை உருவாக்கக்கூடியவர் குரு பகவான். அது இன்னைக்கு இருக்கிற கோல்டு விலை என்னன்னு உங்களுக்கு தெரியும், நினைச்சு பாருங்க. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கோல்டோட துவில்கள் அப்படி ஊதி விடுவார் மேல. அப்படிப்பட்ட மனுஷன் எப்படியோ நம்மளை தங்க நிறமாக மின்ன வைப்பதற்கு சரியான ஒரு கிரகம் அப்படின்னா குரு தான். சார் ஒண்ணுமே இல்லை சார் அப்படின்னா கூட ஒருத்தவங்களுக்கு முன்னாடி நம்மளை ஒசத்தி வச்சிருப்பார். கௌரவத்துல பேர்ல நம்ம ஒரு 2 ரூபாய் போய் கடன் கேட்கறதுக்கு நம்ம தன்மானம் இடிக்கும். ஒருத்தவன்ட்ட நம்மளோட வருத்தத்தை சொல்றதுக்கு நம்ம மனசு அப்படியே கூணி குருவோம். இதுக்கும் குரு காரணம். ஏன்னா ஒருத்தவன் நம்மள சொல்லிடக்கூடாதுடா, நாம ஏதாவது ஒண்ணு நாம எப்ப விழுவோன்னு அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான், இப்ப நாம போய் அவன்கிட்ட கெஞ்சிடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம் பாருங்க. இதுவும் குருவுடைய எண்ணம். எல்லாமே தெரிந்தும் அதை தம்பட்டம் அடிக்காம இருப்பதும் குருவின் எண்ணம். இப்போ குருன்னு எடுத்துட்டோம்னா அவர் நமக்குள்ள எப்படியோ உள்ள போயிடுவார். குருங்கிற கிரகத்தோடைய பாசிட்டிவ் திங்கிங் நிறைய இருக்கு. நெகட்டிவ்ங்கிறது குரு கிட்ட கிடையவே கிடையாது. கால் கடுக்க நிக்க வேண்டிய நேரமாக இருந்தாலும் வருத்தப்படாமல் நிக்கக்கூடிய கிரகம் அது. ஒரு மனிதனோட வாழ்க்கையில இப்ப கால் கடுக்கிற நிக்க வேண்டிய நேரம். ஒரு மனுஷனுக்காக நிக்கிறோம், வேலைக்காக நிக்கிறோம், ரேஷன்ல நிக்கிறோம் இல்லையா? இதான உண்மை. அப்ப எதுவாக இருந்தாலும் அதுலயும் பொறுமையை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த விசுவாவசு வருஷத்துல பெயர்ச்சி அடைகிறார். இந்த பெயர்ச்சி ஏறத்தாழ ஒரு 16 மாதங்கள் நம்ம வாழ்க்கையில கம்பல்சரி 12 மாதத்தை அவர் கடந்து நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போகிறார். அடுத்த வரக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு 3 மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய லைஃபை ஒரு பெரிய அளவுல சக்சஸ் பண்ண வைக்க போறார். குரு கொடுக்க எந்த கிரகமும் கெடுக்க முடியாது. கொட்டி கொடுக்க போகிறார் குரு பகவான் அத்தனை ராசிக்கும். அவர் எப்படி கொட்டி கொடுக்க போறார், அவர் கொட்டுறதை நாம எப்படி அல்றது, சிந்தாம செதறாம நமக்கு தேவையானதை எடுத்துக்கணும். இந்த உலகத்துல நாம நிம்மதியா வாழ்றதுக்கு ஒரே ஒரு வழி மதி நுட்பம், புத்திசாலித்தனம். இவ்வளவுதான். ஃபோர்ஜரியோ இல்லை இன்னொருத்தவனை கெடுக்கிறதோ இல்லை இன்னொருத்தவனுக்கு தண்டத்தை ஏற்படுத்துறதோ கிடையாது. மதிநுட்பம். எதை செய்தாலும் தொழில்நுட்பத்தோடு அறிவு நுட்பத்தோடு செய்யும் பொழுது 100% குருங்கிற கிரகத்தினால் நமக்கு வலிமை கிடைக்கும். அப்படிப்பட்ட குரு இந்த பெயர்ச்சியின் மூலமாக எல்லா ராசிக்கும் சிறப்பான யோகத்தை கொடுக்கிறார். ஒரு ராசியை உள்ள போய் பார்க்க போறோம். பார்க்கலாமா? விருச்சக ராசிக்கு குரு கொட்டி கொடுப்பாரா? சந்தேகமே வேண்டாம், கொடுப்பார். உங்களுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க முடியும்? உண்மையிலேயே ஒண்ணு சொல்றேன், சமுதாயம் முன்னேற்றத்துக்கு வருது, சமயங்கள்லாம் சிறப்பா இருக்கு. நாம என்ன பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்களோ அதை வெளி உலகத்துக்கு அழகா நான் கொண்டு போறேன் அப்படின்னா அது விருச்சகத்தினால மட்டும்தான் நடக்குது. சொல்லுவாங்க இல்லைங்களா, மும்மாறி மழை பொழிகிறது என்றாலும் விருச்சகத்தினால தான். இந்த உலகத்துல ஒரு புண்ணியம் தர்மம் இருக்குன்னா விருச்சகத்தினால தான். காரணம் என்ன தெரியுமா? ஒரு காலகட்டத்துல விருச்சக ராசிக்காரர்கள் சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டாயத்துக்கு சில பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க. கட்டாயத்துக்கு உங்க லைஃப்ல நடந்திருக்கும். ஒரு காலகட்டத்துல ஒரு பேச்சும் கேட்க கூடாது, இனிமே நாம முடிவில் இருக்கணும்னு நடந்திருப்பீங்க. அப்புறமா அடுத்த டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு வரும். முன்னாடி சொன்னதை கேட்டு இந்த இடையில கேட்காம போனதை வச்சு இப்ப புதுசா நீங்க ஒரு ரூல்ஸ் உருவாக்குவீங்க பாருங்க. இதுதான் உங்களோட கெட்டிக்காரத்தனம்.
இதை தான் குரு இப்ப கொடுக்க போறார். அப்ப நீங்க முன்னாடி லேர்ன் பண்ணது என்னைக்கோ ஒரு விஷயத்துல சின்ன வயசுல ஒரு பாலப்பாடம்னு சொல்லுவாங்க, இந்த பாலப்பாடம் படிச்சிருப்போம். அம்மா சொல்லி கொடுத்தது, அப்பா சொல்லி கொடுத்தது, தாத்தா சொல்லி கொடுத்தது, குருமார்கள் சொல்லி கொடுத்தது. ஒரு காலகட்டத்துல ஒரு சன் டிவியில பாத்தீங்கன்னா காலையில, இப்ப அது இல்லை அந்த ப்ரோக்ராம், சாலமன் பாப்பையா வருவார், நல்ல அழகான தமிழுக்கு சொந்தக்காரர். அவரோட ப்ரோக்ராம் பார்க்கறதுக்காக நாங்கெல்லாம் காத்திருப்போம். பார்த்துருக்கீங்களா? நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. திருக்குறளை பத்தி பேசுவார். திருக்குறள்னு கொஞ்சம் இருந்ததை திரும்பி கொடுத்தாங்க அந்த இடத்துல. அந்த குறளுக்கு கொடுக்கிற அழகான விளக்கம், அது அதற்கு பிறகு அந்த குறளை அவர் சொல்ற விதம். திருக்குறள்னாலே படிக்கிற பயலுக்கு பிடிக்காது, ஆனா அவர் ப்ரோக்ராம பார்ப்பான். ஃபர்ஸ்ட் அவர் குறளுக்கு, ரெண்டாவது அவர் சொல்ற அழகான தொடர் சொற்களுக்கு, தமிழுக்கு. அப்புறமா இது சொல்லி பார்க்க பார்க்க திருக்குறள் ஓவர் ஆயிடுச்சு, அவனுக்கு உள்ளுக்குள்ள வந்துருச்சு. இன்னைக்கு இந்த குறள் சொல்ல போறாருங்க, நாளைக்கு இத்தனாவது குறள் சொல்ல போறாரு, அவர் கரெக்டா தான் சொல்லிட்டு வருவாங்க. இன்னைக்கு இது முடியுதுங்க, நாளைக்கு அது ஆரம்பிக்குது. இப்படி ஒரு அருமையான நிகழ்ச்சி அது. நாங்க தொடர்ந்து அப்பெல்லாம் பார்ப்போம். எதுக்கு நான் இந்த செய்தியை இப்ப சொல்ல வரேன்னா, இந்த விருச்சக ராசி அன்னைக்கு பார்த்திருப்பாங்கல்ல, இன்னைக்கு அதோடைய ஃபாலோ, இன்னைக்கு அதை பத்தி ஒரு அப்டேட், இன்னைக்கு அவங்க மைண்ட்ல அவங்க வாழ்க்கையில் அதை கொண்டு வருவாங்க. முன்னாடி பார்த்த செய்தியை கலைத்துறையாக உள்ளவங்களா இருக்கட்டும், அரசியல்ல உள்ளவங்களா இருக்கட்டும், சாதாரண வாழ்க்கையில, சார் நான் சாதாரண பிசினஸ் பண்றேன் சார், சின்ன பிசினஸ், ஒரு பெட்டி கடை வச்சிருக்கேன் சார் அப்படின்னா, உங்க லைஃப்ல முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தது இப்ப எடுக்க போறீங்க. அப்ப உங்க புத்திசாலித்தனம் இப்போ அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு வரப்போகுது. நம்மளோட லைஃப்ல மேஜிக் என்ன தெரியுமா? எப்பெல்லாம் தோத்து போறோமோ அப்பெல்லாம் நம்ம மூளை நீ தோக்கலன்னு அது சொல்லும். சமூகம் என்ன தோத்துட்டேன்னு சொல்லும், சொந்தக்காரன் தோத்துட்டேன்னு சொல்லுவான், சிரிப்பான். தெரிஞ்ச நண்பன் சொல்லுவான், அப்பயே சொன்ன மாப்பிள்ள நீ இது கேட்காம இருந்துட்டீ அப்படின்னு அறிவுரையெல்லாம் சொல்லுவான். ஆனா அந்த நடந்த பாடம் மட்டும் நம்ம மனசுக்குள்ள சொல்லும், நான் உனக்கு ஒரு பாடம் தாண்டா எடுத்திருக்கிறேன், நீ அதை படிச்சிருக்கடா, படிச்ச நீ பாஸ் ஆக போறடான்னு சொல்லும். ஒரு பெரிய ஃபெயில், அதாவது ஒருத்தர் பணத்தை ஒண்ணுல போட்டுட்டார், ஷேர்லயோ இதுலயோ ஒரு பெரிய அமௌண்ட் ஒண்ணு போட்டுட்டார், இந்த துறவு எல்லாத்தையும் போட்டுட்டு இன்னைக்கு துறவா இருக்காரு. அப்ப அவருக்கு அந்த பாடம் ஒண்ணு சொல்லி கொடுத்தது, கவலைப்படாத, நீ போட்டது பணத்தை லாஸ் பண்ணிருக்கிற, ஆனா உன் லைஃப்ல மீதி இருக்கிற ஃபியூச்சரை நீ கெயின் பண்ணிட்ட. எப்படி? பணத்தை லாஸ் பண்ண, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இதுக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை இருக்கு பாரு, இன்னைக்கு உனக்கு 40 வயசு தான் ஆகுது, விட்டுட்ட பணத்தை, கவலைப்படாத, இன்னும் ஒரு 50 வருஷம் நீ வாழ போற, அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 40 வருஷம் வர போற, 40க்கு 40 மாதிரி 50க்கு 50. இப்ப இனிமே நீ தோக்க மாட்ட, இப்ப இனிமே நீ எய்ம் பண்ண போறதெல்லாம் கெயின் விடான்னு பாருங்க. எழுந்தான் அந்த இடத்துல, அவன் தோத்ததை விட்டுட்டான். இதுதாங்க இப்ப குரு கொடுக்க போற. ரொம்ப சிம்பிளா விருச்சக தெரிஞ்சுக்கணும். சார் எனக்கு இந்த பதவி கிடைக்கல, நான் பணம் கிடைக்கல, குடும்பம் எனக்கு செட் ஆகல, எனக்கு காதல் செட் ஆகல, வியாபாரத்துல போயிடுச்சு, படுத்துக்கிட்டு நட்டுக்கிட்டு புட்டுக்கிட்டு இப்படி எல்லாமே யோசிச்சுட்டு இருந்த மூளை இப்ப சொல்ல போகுது, புட்டுக்கலடா தம்பி, நட்டுக்கலடா தம்பி, நீ இப்ப இந்த நட்டுக்கிட்டதுனாலையும் புட்டுக்கிட்டதுனாலையும் நீ புரிஞ்சுக்கிட்டடா தம்பின்னா போதும். இந்த உலகம் உங்களுக்கு பெரிய பாடத்தை கத்து கொடுத்திருக்கு விருச்சக ராசிக்காரர்களே. இந்த பாடத்தை கத்துக்கிட்டு இப்ப ஜேர்னி பண்ண போறீங்க. 8ஆம் வீட்டிற்கு குரு வருகிறார், அஷ்டம குரு. அஷ்டம குரு அஸ்தமனத்தை பண்ண மாட்டார். அஸ்தமனம்னா என்ன? நம்ம வாழ்க்கையில ஒரு முடிவுன்னு அர்த்தம். சூரிய பாத்தீங்கன்னா அஸ்தமனமாகும் இல்லையா? ஆனா மீண்டும் மறுநாள் சூரியன் உதயம் ஆகுதா இல்லையா? ஆகுதா இல்லையா? அஸ்தமனமான சூரியன் வராமைய போயிடுச்சு. ஆனா அஸ்தமனமாகும் போது யாராவது நம்ம சங்கடப்படுறோமா? நிலவு ஒண்ணு உதயமாக போகுதுன்னு சந்தோஷப்படுறோம். அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில் இந்த அஷ்டமத்துல வர குரு கண்டிப்பாக அஸ்தமனமாக்க வரல, ஒரு விஷயத்தை முடிவு பண்ண வரல, உங்களை பிரேக், எந்த பிரேக் நடந்தாலும் அதுல இருந்து திரும்பி ஒரு லைஃப மாத்தி கொடுக்க போறார். உங்க வாழ்க்கையில தோல்வியே கிடையாது, ஜெயம், வெற்றி, உதயம். இப்ப நீங்க முன்னாடி செஞ்ச ஒரு விஷயத்தை இப்ப யோசிச்சு அதுல ஒரு புது மாற்றத்தை கொண்டு வர போறீங்க. பினான்சியல் சப்போர்ட் கிடைக்க போகுது, லைஃப் பார்ட்னர் சப்போர்ட் கிடைக்க போகுது. இந்த உலகத்தை சமதளத்துல புரிஞ்சுக்க போறீங்க.
உலகம் சமநிலை பெற வேண்டும் அகத்தியர் சொல்லியிருக்கிறார், நான் சொல்லல. அகத்திய மகரிஷி சொன்னார், இந்த உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்ந்த தத்துவங்கள் கொண்டவர்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மனம் கொண்ட இந்த விருச்சகத்துக்கு குரு உங்களை உயர்த்தி பார்க்க போறார், அழகுபடுத்தி பார்க்க போறார். கடந்த காலத்துல நடந்த சம்பவத்தையே அதுக்கு மேற்கோள் காட்டி உங்களை கீழே விழுந்துட்டீங்க நீங்க நினைச்ச உங்க மனசையே தட்டி தூக்கி மேல ஏற்ற போறார். சோ இது பெஸ்ட் டைம், நாட் ஒஸ்ட் டைம். இதை நம்புங்க, இதை நம்புங்க முதல்ல. அப்ப குரு அஷ்டமத்தில் அஸ்தமனம் பண்ண வரல, உதயமாக்கிறார். உங்க உள்ளத்துல இருக்கிற பல விஷயங்களுக்கு புதிர்கள், பல புதிர் இருக்கு விருச்சகத்துக்கு, எல்லாத்துக்கும் விடை கிடைக்க போகுது. வாழ்த்துக்கள். இந்த குரு இன்னும் கொஞ்சம் அதிகமா வழிபாடு பண்ணலாமா? வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைய வாங்க. யாரு வயசுல பெரியவங்களை பார்த்தாலும் காலில் விழுந்து கும்பிடுங்க. எல்லாரையும் ஒரு சித்தரா பாருங்க, எல்லாரும் ரிஷிகளா பாருங்க. இவ்வளவுதான் உங்க பிளான். அஷ்டம குருல நம்ம அதை மட்டும் செஞ்சிட்டோம்னா எவனும் நமக்கு எதிரியாவே தெரிய மாட்டான். ஆனா ஒருத்தவன் இப்படி கண்ணாடியை கட்டிட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் மங்களா தான் தெரியும். கண்ணாடி போட்டாதான் உண்மை தெரியும், வெளிச்சம் தெரியும். இப்ப நாம குரு ஒரு 8ஆம் இடத்து கண்ணாடியை கொடுக்கிறாரு, உண்மை தெரியும், வெளிச்சம் தெரியும். அப்ப நீங்க சரியான முடிவு எடுக்க போறீங்கன்னு அர்த்தம். பெஸ்ட் டைம். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். விருச்சக ராசிக்காரர்களே, இது அஷ்டம குரு அல்ல, உங்களுக்கு உதயத்தை கொடுக்கக்கூடிய குரு. நல்லதே நடக்கும்.